அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூரியன் செவ்வாய் இந்த இரு கிரக இணைவினால் ஏற்படக்கூடிய சூரிய மங்கள யோகம். இந்த யோகத்தினால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பலன்கள் இந்த இரு கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ தெளிவாக நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மீனம் குருவோடைய ஆதிக்கம் இல்லைங்களா? எப்போவுமே ஒரு அன்பாக வழிநடத்தக்கூடியவங்க, மற்றவங்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவங்க, ஒரு சமூகத்துக்காக சில நல்ல அறநெறிகளை தெளிவுபடுத்தி ஒரு வாழ்க்கைக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த மீனராசியில் பிறந்தவங்க. இந்த மீனராசியில் பிறந்தவங்க காலபுருஷத்தோடு 12ஆவதாக வரக்கூடிய ராசி. அதாவது அயன சயன போக சுகஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த 12ஆம் இடம். அப்போது எவ்வளவுதான் சுகங்கள் வந்தாலும், எவ்வளோதான் உங்களுக்கு பொன் பொருள் அதிர்ஷ்டம் லாபங்கள் அள்ளி கொடுத்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா திருப்தி மட்டும்தான். சரிங்களா? எனக்கு கோடி கோடியாக வேணும், நான் பெரிய அளவில் வசதி படைத்த மனிதனாக வாழணும், எனக்கு தான் எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சி வாழக்கூடியவங்க கிடையாது. ஆச்சுங்களா? நம்மளால் மற்றவங்களுக்கு நல்லா இருக்கணும், மற்றவங்க ஒரு ஒழுக்கத்தோடு இருக்கணும், நம்ம கற்றுக் கொடுக்கணும், இறைவன் வழிபாட்டில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவங்களாக இருக்கும். ஆமாங்க, கோயிலாக போகிறவங்களும் சிலர் இருக்கலாம், சாமியே நினச்சி வீட்லேயே இறைவனை வழிநடத்தி எல்லாமே கடவுள் தான் சித்தம்னு நினச்சி மனசில் வேண்டி கும்பிடுறவங்களாகவும் இருக்கலாம். சரிங்களா? அது அவங்களுடைய லக்னத்தை பொறுத்து. இப்படி எல்லாமே சிலர் மீனராசிக்கார், நான் எதுவுமே நான் இறைவனே நான் கும்பிடுறதில்ல, நான் எதையுமே நான் நினைக்கிறதில்ல, என் உழைப்பு தான் நம்புகிறேன் அப்படின்னா நேர்மையாக இருப்பீங்க. என்னுடைய தொழிலே என்னுடைய கடவுளும்பாங்க, என்னுடைய குழந்தையே என்னுடைய சாமி அப்படிம்பாங்க, நான் கட்டினவங்களே என்னுடைய துணைவி, அவங்க தான் என் கடவுள்பாங்க, பெற்றவங்க தான் என்னுடைய கடவுள் அப்படிம்பாங்க. எப்படி ஏதாவது ஒரு வழியில் சரிங்களா அவங்க ஆத்மா காரகத்தன்மையோட மற்றவங்களை அன்பு செலுத்த தெரிஞ்ச ராசி இந்த மீனராசி. ஆனால் நாம் பட்ட வலியோ வேதனையோ இருக்குது பார்த்தீங்களா, இதை விட நான் சொன்னது கம்மி, இதை தான் பெருசு. இந்த உலகத்திலேயே இந்த சமுதாயத்திலேயே எல்லாருக்கும் முன்னால் எவ்வளோ நல்லவனாக நான் வாழ்ந்தனோ, ஆனால் அவ்வளவு நான் பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்கிறது இந்த மீனராசிக்காரர் தான். ஆமாங்க, கண்டிப்பாக மீனராசிக்காரர் சுயநலம் இல்லாமல் நீங்கள் மற்றவங்களுக்கு வாழ்ந்திருந்தாலும், ஆனால் உங்களுக்கு ஏற்பட்டது நஷ்டம்தான் வந்திருக்கு, கஷ்டம்தான் வந்திருக்கு. உங்களை யாரும் புரிஞ்சிருக்க மாட்டாங்க, உங்களை மதிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் யாரை நீங்கள் வளர்த்தி விட்டீங்களோ, யாரை உருவாக்குனீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிரியாக நின்று இருப்பாங்க. இதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் நடந்தது இப்போ சமீப காலமாக. அது மட்டும் கிடையாது, குடும்ப வாழ்க்கையிலையும் மன வாழ்க்கையிலும் சொல்ல போனோம்னா ஆக மொத்தத்தில் பார்க்குற ஃபார்மாலிட்டிக்கு ஓஹோங்கிற ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தோம்னா மாதம் கண்ட கரண்ட் பில் கட்டுற மாதிரி இல்லையே, வீண் செலவு, விரையச் செலவு, தெண்ட செலவு நடந்துட்டு தான் இருக்குது. வேலையில் பார்த்தா நெருக்கடிகள் கொடுத்துருக்கும், சிலருக்கு வேலையை பறி போய் உட்காந்துருப்பீங்க, இல்லையா கடமைக்கு வேலைக்கு போய்ட்டுருப்பீங்க. சிலருக்கு பார்த்தோம்னா வெளிநாட்டில் வாசம் பண்ணுவீங்க, அயல்நாட்டில் பிரயாணம் பண்ணுவீங்க, ஆனால் பார்த்தா பெருமையாக இருக்கும், ஆனால் கடைசியில் பார்த்தா நமக்கு ஒன்றும் மிச்சம் இல்லைங்கிற வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருப்பீங்க. சிலருக்கு பார்க்கும்போது உடல் ரீதியில் பாதிக்கப்பட்டு மன ரீதியில் கஷ்டப்பட்டு இன்றைக்கி விரைய செலவுன்னு சொல்கிறது மருத்துவ செலவுகளோ, இல்லை வாங்காத கண்ணுக்கு வட்டி கட்டுற நிலைமையோ, இல்லை அடுத்தவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம் என் பணம் குடுன்னு நம்ம கேட்குற அளவுக்கு நாம் கெஞ்சுற அளவுக்கு நிலைமையோ ஏற்பட்டிருக்கும். சிலர்லாம் பார்த்தோம்னா நல்லா வேலை செஞ்ச பெரிய ப்ராஜெக்ட் பெரிய அளவில் பண்ணினேன், ஆனால் பெரிய அளவில் எல்லாமே செஞ்சேன், எல்லா பிரச்சனையும் நான் போனால் ஓடி போய் முடிச்சு கொடுத்தேன், எல்லாமே நல்லது தாங்க, ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா என் பணம் அங்கே அவங்க கையில் இருக்குது, கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வந்துடும் நினைக்குது, நம்பிக்கை இருக்குது, ஆனால் வரலையே, இன்றைக்கி போனால் நாளைக்கு வா, இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் நாம் ஒருத்தங்கிட்ட வாங்கணும்னா அவ்வளோதான், நெருக்கடி தான், பதில் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? நமக்கு ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா எத்தனை நாள் கட்டி காப்பாற்றின பேர் புகழ் இவங்களால் போயிருமா பயம் வந்துடும். தப்பே பண்ண மாட்டீங்க,
தவறே செய்ய மாட்டேங்க. நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், மனசாட்சி கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க மீனராசிக்காரர். ஆனால் அப்பேற்பட்டவங்க இப்போ பார்த்தோம்னா தப்பே பண்ணலனாலும் தப்புன்னு வரும், செய்யாத தப்புன்னு செஞ்சுன்னு வரும். இதனால் பழி நம்ம மேலே வரும். இந்த வழி வந்து இதனால் சிலர்லாம் பார்த்தோம்னா வேலையிலே சில இடைஞ்சல் வந்திருக்கு கண்டிப்பாக, சரிங்களா? ஆனால் ஒரு சமுதாயத்தில் ஒரு முதன்மையான ஒரு பொசிஷனில் பவரில் இருக்கக்கூடிய ராசி இன்றைக்கி பவர் இழந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்றவங்கள வாழ வச்சுட்டோம். அதாவது மற்றவங்கள அலங்காரப்படுத்தி அதாவது உட்கார வச்ச மாதிரி தான். ஆனால் நாம் அசிங்கப்பட்டு இன்றைக்கி வந்து செய்யாத தப்புக்கு நாம் தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் மீனராசிக்காரருக்கு அதாவது ஒரு புண்ணியம் என்னென்னா, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை போராடி ஜெயிச்சிருவீங்க. அதுதான் சரிங்களா? கண்டிப்பாக நேருக்கு நேர் உங்களுக்கு எதிரி வரமாட்டாங்க, கண்டிப்பாக வரவே மாட்டாங்க. பார்த்து முறைக்கலாம், பின்னால் இருந்தால் முறைப்பாங்க, முன்னால் இருந்து முறைக்க மாட்டாங்க. உண்மையிலேயே இது சரிங்களா? அதே நேரத்தில் கூடையே இருந்து உங்களுக்கு குழி தோண்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வெளிப்படையே பேச மாட்டீங்க. ஆனால் அந்த குழியில் அவங்க தான் விழுவாங்க, நீங்கள் விழ மாட்டீங்க நிச்சயமாக. இன்னொன்று பார்த்தோம்னா நல்லா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நல்லா பார்த்து பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தோன்னா அவங்க வந்து நல்லா இருக்கிறது நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இருக்காது. எப்படி தான் போயிட்டுருக்கும். இப்படி இருந்தாலும் சரி, எல்லாரையும் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஊராம் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளருங்கிற மாதிரி எல்லாருக்கும் நம்ம நல்லது பண்ணணும். ஆனால் வந்து தனக்கு தன் குடும்பத்துக்கு ஏதாவது பண்ண முடியும்ன்ட்டு முயற்சி எடுக்கிறீங்க, முடியாமல் தடுமாற்றத்தில் இருக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த தடுமாற்றத்தை சரி பண்ணக்கூடிய நேரம் தான் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய தருணத்தில் செவ்வாய் பகவானோட சூரியன் வந்து இணையுது. அப்போது செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் அதிபதி, பாக்யாதிபதி. ஆமாங்க, அதாவது உங்களுக்கு சூரியன் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் சூரியனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக வந்து 10ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது கண்டிப்பாக அரசியல் பவர், அரசாங்க சம்மந்தப்பட்ட யோகம், அதே மாதிரி வெளிநாடு பயணங்கள் குறித்த ஒரு வேலை வாய்ப்பு இல்லையா, தன் திறமையிலேயே வந்து இப்போ இருக்கக்கூடிய இடத்துல ஒரு செல்வாக்கு, எதை விட்டமோ அதெல்லாம் அடைஞ்சிருவீங்க கண்டிப்பாக. குடும்ப வாழ்க்கை உட்பட எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும், ஏன்னா இந்த கிரக அமைப்புகள் வந்துங்க, அதாவது தர்ம திரிகோணாதிபதிகள் இந்த 3 கிரகங்கள் சரிங்களா? ஆமாம், ஆத்மகாரகன், 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி, அதாவது அக்னி தத்துவம் கொண்ட கிரகங்கள் குரு, சூரியன், செவ்வாய். ஆமாங்க, ஒரு கோயிலுக்கு போனாலும் கற்பூரத்தை ஏற்றுறோம் சரிங்களா? அதுவும் அக்னி தத்துவம் தான், இறைவா வழிகாட்டு. அது மட்டும் கிடையாது, ஒரு வீடு கஷ்டப்பட்டு வீடு கட்டினாலும் அதாவது அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், அதுவும் அக்னி தத்துவம் தான் சரிங்களா? எல்லாரும் போய் வணங்கக்கூடிய ஒரு கடவுளுக்கே கூட 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணுறோம், அதுவும் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு அக்னி தத்துவம் தான் சரிங்களா? இது எல்லாமே பார்த்தோம்னா அக்னி தத்துவம் கொண்டது இந்த 3 ராசிகள், ஆண் ராசிகள் சரிங்களா? உங்கள் ராசியாதிபதி 4ஆம் சுகஸ்தானத்தில் போய் நிற்கிறது, அற்புதம். 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறது, தொழில் ஸ்தானம் வளர்ச்சி அடையும், மனக்குறைகள் நீங்கும், அதை விட தனம் பெருகெடுத்து ஓடும். கண்டிப்பாக 9ஆம் அதிபதியாக இருக்கிறனால நம்ம பாக்கியம், ஆசைகள், எண்ணங்கள் அப்படிங்கிறது நம்ம எது அன்பு வச்சோமோ, எதை ஆசைப்பட்டோமோ கண்டிப்பாக அது மன வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய அன்பு சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக கிடைக்கும். கிடைச்சி நலம் பெற்று ஒரு சிறப்பான சந்தோஷம் கிடைக்கும். இது டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 14ஆம் தேதி வரைக்கும் அற்புதமான காலகட்டங்கிறதுனால சிறப்பாக செயல்படுங்க. அற்புதமாக வளம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு மீனராசி அன்பர்களுக்கு. இது நான் சொன்ன பலன் கோச்சாரம். கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்லியிருக்கிறோமுங்க. இருந்தாலும் நம்மளுடைய லக்னம் என்ன, தசாபுத்தியில் எந்த அந்தரம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது முழுமையான பலன்களை ஜாதக ரீதியில் தான் நம்மளுடைய தெரிஞ்சுக்க முடியும். அப்போது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா ஜாதகத்தில் யோகங்கள், அதிர்ஷ்டங்கள், நம்மளுடைய நிறம், கலர், நம்மளுக்கு எந்த தொழில் எப்படிங்கிறதெல்லாம் முழுமையான பலன்கள் ஜாதகத்தில் தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3ஐயும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதக பலன்களை அருமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகள் எடுங்க. அற்புதமான வாழ்க்கை
சிறப்பான முறையில் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.